என்னங்க நாளைக்கு ஃபாத்திமாக்கு மாப்பிள வீட்டுல இருந்து பூ வைக்க போறாங்க, நான் போயிட்டு வரட்டா? பூ வைக்க போறாங்களா? என்னமா இது புதுசா இருக்கு. இப்ப எல்லாரும் இப்படித்தான் பண்றாங்க, உங்களுக்கு தெரியாதா? ஓஹோ, இதையும் விட்டு வைக்கலையா? பிரமத கலாச்சாரத்தில் என்னெல்லாம் இருக்கோ அத ஒண்ணு விடாம நம்மளும் செய்யணும்னு முஸ்லிம்கள் களமிறங்கிருக்காங்க போல. ஏங்க இப்படி சொல்றீங்க? பூ வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் ஹிந்துக்கள் தான் வைப்பாங்க, அத பார்த்து முஸ்லிம்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? அதுல என்னங்க தப்பிருக்கு? சும்மா பூ வச்சு விடுறதுதானே. பூ வைக்கிற ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட், ஹல்தி, மெஹந்தி, பொண்ணு கூட்டுற ஃபங்க்ஷன், இப்படி திருமணத்தை ஒட்டி நடக்கிற எல்லாமே பிரமத கலாச்சாரம்தான். யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர்கள் அந்த மதத்தையே சார்ந்தவர்கள்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிருக்காங்க. எதுக்கு இஸ்லாமிய மார்க்கத்துல இருந்துட்டு பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றணும்? பேரளவுலதான் முஸ்லிமா இருக்காங்க, மார்க்க அறிவு இல்ல, அறிவு இருந்தாலும் மனோயிச்சைக்கு கட்டுப்படுறாங்க. ஓஹோ, அவங்க பண்றதையே நம்மளும் பண்ணா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப என்கேஜ்மெண்ட் பண்றதும் தப்பா? என்கேஜ்மெண்ட் என்கிற பெயர்ல இன்னைக்கு எவ்வளோ அனாச்சாரங்கள் நடக்குது. திருமணத்தை போல என்கேஜ்மெண்ட் நடத்துறாங்க. மோதிரம் மாத்துறது, மாலை போடுறது, ஜோடியா போட்டோ எடுக்கிறது, தட்டு மாத்துறது, இப்படி ஒண்ணு விடாம மாற்றுமத கலாச்சாரத்துக்கு ஒப்பா நடக்குறாங்க. இப்படியுமா நடக்குது? முஸ்லிம்களா இப்படி பண்றாங்க? ஆமா, முஸ்லிம் என்கேஜ்மெண்ட் நியூ சோஷியல் மீடியால போட்டாலே இதுதான் வருது. என்கேஜ்மெண்ட்னா என்ன? நிச்சயதார்த்தம். ஆமா, நிச்சயம் பண்றது, உறுதிப்படுத்துறது. இந்த மாப்பிளைக்கு இந்த பொண்ணுதான், நாங்க வேற பொண்ணு பார்க்கலன்னு முடிவு பண்ணி வைக்கிறது, அவ்வளோதான். மாப்பிள வந்து பொண்ணை பார்த்தாரா, கல்யாணத்தை பத்தி பேசுனாரா, அவ்வளோதான் முடிஞ்சி. அப்ப பொண்ணு பார்க்க போலாமா? மாப்பிள தாராளமா போய் பொண்ணை பார்க்கலாம், ஆனா அத பெரிய ஃபங்க்ஷன் எடுத்து ஆள் கூப்பிட்டு நடத்துறதுதான் தப்பு. மாப்பிள மட்டும் பொண்ணை பார்த்தா போதாதா, அவர்தான கூட வாழ போறாரு. ஆனா இப்ப மாப்பிள பொண்ணை பார்க்காரோ இல்லையோ, மாப்பிள வீட்டுல இருந்து 30-50 பேர் பொண்ணு பார்க்கறதுக்கே போறாங்க. ஆமா, திருமணத்தையே எளிமையாதான் எடுக்கணும். ஆனா இப்ப என்னன்னா திருமணத்தை ஒட்டி நடக்குற காரியங்களே ஆடம்பரமா அனாச்சாரமா நடக்கு. ஆமா, அல்லாஹ்தான் எல்லாருக்கும் நேர்வழி காட்டணும். ஃபாத்திமா கிட்ட இதை எடுத்து சொல்லு. சொன்னா மாறிடுவாளா? சொல்றது நம்ம கடமை, கேக்குறதும் கேட்காததும் அவங்க விருப்பம். சரிங்க, நான் சொல்லி பாக்குறேன்.